ஹே கைஸ், ஜெஃப்ரி டெட்மன்கிற இவர் 1960s யூஎஸ்ஏல பிறக்கிறாரு. இவரோட அம்மாவுக்கு மென்டல் இல்னஸ் இருந்தனால அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்ச நாளே டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போயிட்டாங்க. ஜெஃப்ரிக்கு அப்போல இருந்தே நம்மளோட யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளை விட்டு போயிருவாங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருந்திருக்கு. அவரோட 4வது வயசுல ஒரு இறந்து போன பறவையை எடுத்துட்டு வந்து வெட்டி கெமிக்கல்ல போட்டு டைல்யூட் பண்றதுக்காக பார்த்திருக்காரு. அவரோட 12வது வயசுல ஸ்கூல்ல இருந்து ஒரு பிக்கை எடுத்துட்டு வந்து அதை வெட்டி அதோட ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. கொஞ்ச நாள்லயே டெட் அனிமல்ஸ் மேல இருந்த ஆசை டெட் ஹியூமன்ஸ்க்கு சேஞ்ச் ஆகுது. தன்னோட 18வது பர்த்டேல ஃபர்ஸ்ட் கொலையையும் பண்ண ஆரம்பிக்கிறார் ஜெஃப்ரி. இவர் ஒரு கேயா இருந்தனால தன்னோட இருக்க வர பாய்ஸ்க்கெல்லாம் ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவங்கள கொன்னு அவங்களோட மீட்டை சாப்பிடுறதுனும் அவங்க ஸ்கெலிட்டன்ஸ் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுமாவே இருந்திருக்காரு. இதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு கேட்கையில அந்த மீட்டை சாப்பிடையிலையும் அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கையிலையும் அவருக்கு பிடிச்ச எல்லாருமே தான் கூட வாழ்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒருத்தனெல்லாம் கொன்று அவன் மண்டையில ட்ரில் யூஸ் பண்ணி பிரெயின்ல கெமிக்கல் ஆட் பண்ணி ஜாம்பியா மாத்துறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட ஏதோ சேஞ்ச் பார்த்து பிளாக் பீப்புள்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போது இவர் ஒயிட்டா இருக்கனால போலீஸ் இவரை நம்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி தப்பிச்சே 17 பேரை கொண்டிருக்காரு ஜெஃப்ரி. ஃபைனலா 1991 ட்ரேசி எட்வர்ங்கிறவர் கொல்ல போகையில அவர் தப்பிச்சு போலீஸ்ட போன போதுதான் ஜெஃப்ரி பண்ண எல்லாமே தெரிய வந்திருக்கு. ஜெஃப்ரிக்கு 15 இயர்ஸ் ஜெயில் தண்டனையும் கொடுத்திருக்காங்க. ஜெயில் போன கொஞ்ச நாள்ல இவரோட இன்மேட்டால கொல்லப்பட்டாரு ஜெஃப்ரி. இந்த மாதிரி யாரோட ஃபேக்ட்ஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு ஃபேக்ட் பைட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.